ஒரு அப்பா அவரோட இறுதி காலத்துல அவரோட மகன் கிட்ட பேசுறதுக்காக அவனை கூப்பிட்டாரு. அவரு மகன்கிட்ட தன்னோட பூட்டனோட கை கடிகாரத்தை கொடுத்தாரு. அது 200 வருஷங்கள் பழமையானதுனாரு. நான் இந்த வாட்சை உனக்கு தரதுக்கு முன்னாடி இந்த வாட்சை நீ எடுத்துட்டு போய் இதோட மதிப்பு என்னன்னு கடையில கேட்டுட்டு வான்னு சொன்னாரு. அவனும் அவங்க அப்பா சொன்ன மாதிரியே அந்த வாட்சை கடைக்கு எடுத்துட்டு போயிட்டு வந்து அவங்க அப்பாட்ட சொன்னான். அப்பா, இது பழைய வாட்சா, $5 மேல தர முடியாதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னான். ஓகேப்பா, இதே வாட்சை நீ எடுத்துக்கிட்டு பழைய பொருட்கள்லாம் விற்கிற இடத்துல போய் இதோட மதிப்பை கேட்டுட்டு வான்னு சொன்னாரு. அங்க போய் கேட்டுட்டு வந்துட்டு அப்பா கிட்ட $5000 அங்க தராங்கன்னு சொன்னதா சொன்னான். சரிப்பா, இதை லாஸ்டா மியூசியம்ல கொண்டு போய் இதோட மதிப்பு என்னன்னு கேட்டுட்டு வான்னு சொன்னாரு. மியூசியத்துக்கு போயிட்டு வந்துட்டு மகன், அப்பா இதை $1 மில்லியன் எடுத்துக்கிறதா சொன்னாங்கப்பான்னு சொன்னான். அப்பா அவங்க அப்பா பையனை பார்த்து, மகனே சரியான இடம் தான், உனது அந்தஸ்தை சரியாக மதிப்பிடுன்னு சொன்னாரு. தவறான இடத்துல நீ நின்னுக்கிட்டு உன்னை மதிக்கவே இல்லைன்னு நீ கோவப்படுறதுல எந்தவித அர்த்தமும் இல்ல. உன்னோட மரியாதையை அறிந்தவனே உன்னை கண்ணியப்படுத்துவான்னு சொன்னாரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தகுதி இல்லாத இடத்துல நீங்க எப்பவுமே இருக்காதீங்க.